இது குதிரையா கழுதையா இல்லை வேறு ஏதாவதா? நீங்கள் இப்போ பார்க்குறது ஆசியா காட்டு கழுதை. இதுக்கு ஏஷியன் டாங்கின்னு பேர். இந்த விலங்கு சாதாரண கழுதை இல்லைங்க. ஆஃப்ரிக்கன் டாங்கிக்கு இது ஒன்று விட்ட கசின் மாதிரி. இது பெரும்பாலும் இந்தியா, மங்கோலியா, ஈரான், கஜகஸ்தான் மாதிரியான நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஏஷியன் நாட்டில் மட்டும்தான் வாழுது. இது இந்தியாவில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா குருன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் குஜராத்னு ஒரு மாநிலம் இருக்குல்ல, அங்கே இருக்க கட்சின்னு ஒரு ஏரியாவில் இருக்க பெரிய பாலைவனம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா கட்சி பெரிய பாலைவனம், அதாவது உப்பு ஒரு நிலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இது அதிகமாக காணப்படுது. இந்த காட்டுக்கழுத்தை பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 75லேருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுங்க. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர் வரைக்கும். வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 200லேருந்து 260 கிலோ வரைக்குமே இருப்பாங்க. லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக வாழக்கூடியது, ஒரு சின்ன குடும்பமாக. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுறது இல்லை. பல நாள் உயிரோட தண்ணி இல்லாமல் கூட இவங்களால உயிர் வாழ முடியும் அந்த பாலைவனத்தில், உப்பு நீர் பாலைவனத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங்கு, ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் தாங்க இது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது புல்லுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலைகள், புதாரில் மண்டி கிடக்கிற கொடிகள், அந்த மாதிரி தான் அதிகமாக எடுத்து சாப்பிடுங்க. இது நைட் டைமில் தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்கும். என்ன விஷயம்னா காலையில் ரொம்ப வெயிலாக இருக்கணும், அந்த மாதிரி டைம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளிம்பில் இருக்க உயிரினம் தான். இந்த அனிமல் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.